அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவுள்ள பதிவு சுமார் 600 ஆண்டுகள் பழமையான டாய்ஸ் டெம்பிள் என்று அழைக்கப்படும் அழகு முத்து ஐயனார் கோயிலை பற்றித்தான். பொதுவாக ஒரு கோயிலுக்குள் நுழைந்தால் அங்கு சுவாமி சிலைகள் அதனை சுற்றி மிகுதியாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலை சுற்றிலும் விதவிதமான மனித வேடங்களில் பொம்மை சிலைகள், களிமண் சிலைகள் ஆயிரக்கணக்கில் காணப்படுகின்றது. ஏன் இவ்வாறு இந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான களிமண் சிலைகள் உள்ளது? வாங்க வீடியோவில் விரிவாக காண்போம். இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் என்று பார்ப்போம். கடலூரிலிருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால், கடலூரிலிருந்து ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தூரத்தில் தூக்கணாம்பாக்கம் என்ற ஒரு ஊர் உள்ளது. அங்கிருந்து வலது பக்கம் திரும்பினால் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தென்னம்பாக்கம் என்ற இடத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. அதுவே நீங்கள் விழுப்புரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா ஏம்பலம் ஊருக்கு வந்துட்டு இங்கே வரணும். சரிங்களா? இந்த கோயிலை பொதுவாக தென்னம்பாக்கம் அழகர் கோயில் என்று தான் அழைப்பார்கள். இந்த கோயிலோடைய நுழைவாயிலுக்கு பாருங்க வந்தாச்சு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அதுபோன்று இந்த அழகர் கோயிலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இது யாராவது ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு சென்றால் அவை 90 நாட்களில் நிறைவேறும் என்பது இந்த கோயிலின் ஐதீகம். அவ்வாறு வேண்டுதல் நிறைவேறிய பின்னர் அந்த வேண்டுதலுக்குரிய காணிக்கையை தாங்கள் என்னவாக நினைத்தார்களோ அதை ஒரு உருவமாக களிமண் சிலையாக செய்து வைப்பது இந்த கோயிலின் வழக்கம். அழகுமுத்தையனை வேண்டுறவங்க அவர் ஒன்று சொல்லிக்கிறார். அந்த குழந்தை இந்த கோயிலுக்கு இந்த அழகுமுத்தையனாரையும் இந்த சித்தரையும் விரும்புகிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் முதல் பாக்கியம். குழந்தை வடிவில் குழந்தை சொன்னதுனால இந்த ஊரில் கேட்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் முதல் தெரியும். குழந்தை பாக்கியம் திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கில் களிமண் சிலைகள் இங்கு செய்து வைக்கப்பட்டுள்ளது. காரணம், அத்தனை வேண்டுதல்கள் இங்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இங்கு யாராவது ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு சென்றால் அவை 90 நாட்களில் நிறைவேறும் என்பது இந்த கோயிலின் ஐதீகம். அவ்வாறு வேண்டுதல் நிறைவேறிய பின்னர் அந்த வேண்டுதலுக்குரிய காணிக்கையை தாங்கள் என்னவாக நினைத்தார்களோ அதை ஒரு உருவமாக களிமண் சிலையாக செய்து வைப்பது இந்த கோயிலின் வழக்கம். ஏறக்குறைய ஆயிரக்கணக்கில் களிமண் சிலைகள் இங்கு செய்து வைக்கப்பட்டுள்ளது. காரணம், அத்தனை வேண்டுதல்கள் இங்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இங்கே இருக்கிற வேண்டுதல் பண்ணுற பொண்ணுங்க எல்லாமே அவங்கவுங்க ஜெயிச்சு பிரார்த்தனை பண்ணி கொண்டு வச்சது தான். இந்த மாதிரி பெண் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு பெண் குழந்தை, ஆண் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை, திருமணம் ஆகணுன்ற திருமண ஜோடி வச்சுருக்காங்க பாருங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் தம்பதியினர் குழந்தை பிறந்தவுடன் தாய் மற்றும் குழந்தை சேர்ந்த மாதிரியான ஒரு களிமண் பொம்மையை சிலையாக இங்கு செய்து வைத்துள்ளனர். காவலர் வேலை வேண்டும், போலீஸ் வேலை வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து நிறைவேறியவர்கள் போலீஸ் சிலையையே, காவலர் சிலையையே வேண்டுதல் முடிந்து இங்கு சிலையாக வைத்துள்ளனர். அதே போன்று நெடுநாள் திருமணம் ஆகாதோர், திருமணம் வனம் வேண்டி இங்கே வந்தவர்கள் திருமணமான பிறகு கல்யாண கோலத்தில் அவர்கள் இருப்பது போன்று சிலைகளை இங்கே வைக்க முடிவதை நாம் காண முடிகிறது. மேலும் சினிமா இயக்குனர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட இங்கு ஒரு முறை தான் ஒரு இயக்குனராக வேண்டும் என்று வேண்டி சென்று பின்பு அது நிறைவேறியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு மட்டும் ஏன் இவ்வாறு களிமண்ணான சிலைகள் செய்து வைத்து வேண்டுதல் நிறைவேற்றப்படுகின்றது என்று இங்குள்ள ஊர் மக்களிடம் கேட்டபொழுது அவர்கள் கூறியதாவது, சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர் அழகர் இங்கு அருகில் உள்ள கிணற்றில் ஜலசமாதி அடைந்து ஜீவசமாதி அடைந்து பிறகு இங்கு அழகருக்கு கோவில் கட்டப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு குயவர் கோயில் கட்டப்பட்ட பொழுது ஒரு வேண்டுதலை வைத்து அதற்கு தான் ஒரு குதிரை சிலை செய்து வைப்பதாக வேண்டிக் கொண்டார். பிறகு அது நிறைவேறியதும் ஒரு அழகாக வண்ணம் தீட்டி ஒரு குதிரை சிலையை வைத்துள்ளார். அதை கண்ட இந்த ஊர் மக்கள் பிறகு ஒவ்வொருவராக ஒரு வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறும் பொழுது அந்த வேண்டுதல் நினைவாக ஒரு சிலையை வைத்துவிட்டு செல்வது வழக்கம். அன்று முதல் இது தொன்று தொட்டு பழக்கமாகவே மாறிவிட்டது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர் முதலில் அழகுமுத்து ஐயனாரை தரிசித்து பிறகு பின்புறத்தில் உள்ள மரத்தில் ஒரு சீட்டை எழுதி கட்டுகின்றனர். அந்த சீட்டில் உள்ள கோரிக்கை நிறைவேறியதும் பிறகு அழகுமுத்து ஐயனாரின் ஜீவ சமாதியை பார்த்து நன்றி தெரிவித்து செல்கின்றனர். செல்லும் பொழுது அவர்களும் ஒரு சிலையை இந்த கோவிலின் ஓரமாக அல்லது கோவிலின் பின்புறமாக வைத்துவிட்டு செல்கின்றனர். திருமணம் ஆகாதோர், குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், நல்ல வேலை வேண்டுவோர் ஆகியோர் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவது வழக்கமாக கொண்டுள்ளனர். உதாரணமாக திங்கட்கிழமைகள் வருவது சிறப்பு என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் இந்த கோவில் முதலில் சித்திரை மாதத்தின் முதல் வாரத்தில் வரும் திங்கட்கிழமையின் பொழுதுதான் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆகையால் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வருகின்ற முதல் திங்கட்கிழமைகளில் இங்கு சிறப்பு பூஜை செய்கின்றனர். அதன் காரணமாகவே ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைகளில் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவது வழக்கமாகவே மாறிவிட்டது. நீங்களும் இந்த கோவிலுக்கு திங்கட்கிழமைகளில் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து பிறகு அவை நடைபெற்றால் நீங்களும் சிலை செய்து வைக்கலாம்.